இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் என்ன, அந்த குழந்தையே நீங்க தான் சார். அவர்கிட்ட பாருங்க, அவர் முகத்துல பாருங்க, அந்த குழந்தையே நீங்க தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு. நம்ம சக்தி சிதம்பரம் டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவாரு, இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பாரு. நம்ம இதயம் முரளி இருக்காருல்ல, சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார். அந்த மாதிரி தனஞ்சயன் சார் அந்த குழந்தைய நீங்க தாங்க சார் மாதிரி ஒரு முகம். அவர் கேட்டாருன்னா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு ஒன்னே நான் கோலி சோடா படம் பார்த்துருக்கிறேன். உடனே சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். அவர் கூட நடிக்கிற 3வது படம் இது. சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம். வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியரா தெரியும். அதுதான் அவருடைய என்ன லைஃப்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் இந்த ட்ரைலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார். மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார், பிரம்மாண்டம். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி என்ன, எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது, சௌரியமாக போச்சு. முடியோட பிறந்ததுன்னு வச்சுங்களேன், இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது, கட்டப்பாவே கிடச்சிருக்காது. என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார். மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் 10 படம் கண்டினியூட்டி சார், அதெல்லாம் மொட்டையில் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும். அது இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதாக போச்சு. சில விஷயம் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல, சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா எனக்காக வேண்டிக்கிட்டது எக்கச்சக்கமான ஆளுங்க, என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவர் என்ன டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில்ல. அப்ளிகேஷனா போடுறது, ஏன் படம் ஓடணும். அந்த ஆள் என்ன செய்வாரு, 2 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, 2 பேர் போய் தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். யாரோ ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியும், அதுதாங்க இயல்பு. பிரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காட். கடவுள்கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க, எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், 2 ஒன்று தானே. டயலாக் ஒண்ணுதான், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான். பாடி லாங்குவேஜ் தான் வேற. அப்போ கடவுளுக்கு என்ன கோபம் வரும்னா, டே நீ யாரா என்ன கரெக்ட் பண்றதுக்கு, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கும்ட்டு. அவன் பாரியா சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா. பிரேயன் தப்பு கண்டுபிடிக்கிறதா, நீ செய்யறது சரியில்லைப்பா, இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனால எனக்கு அவரு என் மேல அவருக்கு ரொம்ப